மாடர்ன் ஆஸ்ட்ரோ சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 2026 புது வருஷத்துல மிதுன ராசிக்கு பொது பலன்கள் என்னென்ன, எப்படி இருக்கும், மிதுன ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல சொல்ல வேண்டியது, அவங்க ராசியிலே குரு இருக்கிறதுனால அவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அவங்கள பற்றியே பாசிட்டிவான திங்கிங் அதிகமாக இருக்கும். உழைக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். அவங்களோட தொழிலில் மாற்றம் ஏற்படும். 10ல் சனி இருக்கனால தொழில் மாற்றம் அடைந்து லாபத்துக்கு உண்டான ஒரு அதிகப்படியான தொழிலை செய்வாங்க. சொந்த தொழிலை அமைச்சிக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். 2ஆம் இடத்துக்கு குரு ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறமும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுறது, இப்படி ஒரு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய வருஷமாகத்தான் அவருக்கு இருக்கும். அவங்க உழைப்பிற்கு ஏற்ற ஒரு ஊதியம் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய தொடர்ந்து ஒரு 2-3 வருடங்களாக சேவிங்ஸ் பண்ணணும், நிறைய மணி வைஸ் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது பண்ண முடியாது. இந்த வருஷத்துலேருந்து கண்டிப்பாக அந்த மணி சேவிங்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருஷத்துலேருந்து இருக்க போகிறாங்க. 3ஆம் இடத்தில் கேதுவும் 9ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கிறனால அவங்களுக்கு சகோதரர்களுக்கிடையே பெருமளவு இல்லைனாலும் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படும். அதனால் ஒரு பிரதர்ஸ் கிட்ட ஒரு ஆர்குமெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகும் போதே அதை நம்ம தவிர்க்கிறது நல்லது. ராகு 9ஆம் இடத்துல இருக்கனால தந்தைக்கு உடல் நலம் கொஞ்சம் பாதிக்கப்படும். அதனால சின்ன சின்ன ஒரு இஷ்யூ வரும்போதே உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துக்கிறது நல்லது. ஆக மொத்தம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, தொழில் அடுத்த ஸ்டேஜ் ப்ரொமோஷன் கொடுத்து அதில் லாபம் பெறக்கூடிய வருடமாக தான் இந்த வருடம் இருக்க போகுது. நன்றி, வணக்கம்.